Hey guys, basically ஒரு YouTube channel start பண்ணோம்னா நமக்கு வந்து என்னென்ன accessories தேவை ஸோ எவ்வளோ வரைக்கும் நம்ம ஒரு YouTube சேனலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கான வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம், அதுக்கான ஃபோட்டோ தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணலாம் அண்ட் யாரெல்லாம் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் யூடியூப்லேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், ஸோ நமக்கு அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்காக ஒரு ட்ரைபாடும் அண்ட் போயோ மைக்கும் வாங்கினேன். அது ரிவ்யூ பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் சில எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கின ட்ரைபாடு மாடல் நம்பர் வந்து Digitek DTR 450 LT. இப்போ வந்து இன்றைக்கி அமேசான் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 799க்கு போட்டிருக்காங்க. அதுக்கான லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-வே அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்ட் அப் டு 5 feet வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சென்டிமீட்டரும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ நார்மலாக உங்களுக்கு சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 400-500 அந்த ரேஞ்சில் ட்ரை பண்ணலாம் போகாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதை வந்து நீங்கள் மொபைலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் போர்ட்ரேட் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதே ட்ரைபேடே வந்து ஸோ அந்த ஹெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து தான் நான் இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயோ மைக் வாங்கினேன். ஸோ நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது 1100. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபரில் 799க்கு வந்து அமேசானில் போட்டிருக்காங்க. அதனுடைய லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்சர் மைக். இதை வந்து நீங்கள் அதே மாதிரி DSLR கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மொபைல் ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசிக்காக இன்வெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1800 ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணேன். இது ரெண்டுமே நான் வாங்கும்போது லாக்டவுன் டைமில் வாங்கினேன். அப்போ வந்து ஆன்லைனில் வந்து எதுவுமே சேல் கிடையாது. ஸோ நான் டேரெக்டாக ஒரு ஷாப்பில் விசிட் பண்ணி ஸோ குவாலிட்டிலாம் செக் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக இருக்கணுமான்னு கேட்டால் ஸோ இல்லாமல் ஃபோன்லேயே வந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் ஆனால் என்னென்னா, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு போர்ட்ரேட்டில் வந்து ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு லொக்கேஷன் பார்ப்போம், இல்லை ஒரு சேர் வச்சு பில்லோ வச்சு அங்கே வந்து ஷூட் பண்ணுவோம். பட் ஆனால் அது வந்து அந்த ஃபோன் எப்போ வந்து ஸ்கிப் ஆகி கீழே விழும். ஸோ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே போயிட்டுருக்கோம். அந்த ஒரு ரீசனால் தான் நான் இது மட்டும் பேசிக்காக இது மட்டும் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை சூஸ் பண்ணேன். பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் கூட இந்த போயோ மைக் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்த டாபிக் வருவோம். எப்படி வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கான ஃபோட்டோ அண்ட் வீடியோலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ எப்படி வந்து பேசிக் சிஸ்டம் வச்சுருக்கவங்க கூட ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ண முடியும் அப்படின்னு அதனுடைய லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணலாம், விச் மீன் அந்த யூடியூப் போஸ்டர் பார்க்குறீங்களே அது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோவும் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் ஃபைனலாக யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்குள்ள ஒரு தாட் வரலாம். ஸோ என்னென்னா, நமக்கு என்ன ஸ்கில் இருக்குது, நம்மளால் வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ண முடியுமா, நம்மளால் ரன் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு நமக்கு ஸ்கில் செட் இருக்கா அப்படின்னு உங்களுக்குள்ள டவுட் வரும். ஆனால் இங்கே ஒரு பீப்புளுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புது விஷயத்தை கற்றுட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே வந்து நீங்கள் ஒரு யூடியூப்காக வந்து யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் எதுவாக இருந்தாலும் அதையே வந்து உங்கள் யூடியூப் சேனலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருக்கீங்க, இல்லை ஒரு சிஸ்டம் ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் என்ன வந்து பெஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ஒரு யூடியூப்
ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதனால் என்னென்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் கஸ்டமர், உங்களுக்கு புதுசாக ஒரு கஸ்டமர் உங்களுடைய யூடியூப்பில் உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது ஸோ டிஃபால்ட்டாகவே உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து உங்களை சர்வீஸ் பண்ணவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து அது அடிஷ்னல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்க, இல்லை நல்லா சைல்டை கேர் பண்ணி பார்த்துக்குவீங்க, இல்லை நல்லா லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய யூனிக்னஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி ஸோ யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து நான் மணி அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு வராதிங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்கில்லை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ மேக் பண்ணும்போது எப்படி நீங்கள் வந்து ஒரு ஹாபியாக ஒரு கேம் விளையாடுறீங்களோ இல்லை ஒரு மூவி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட டைம் கிடைக்கும் போது வீடியோ பண்ணி போடுங்க. ஸோ ஃபுல் டைம் வந்து இனிஷியலாக வந்து ஒரு யூடியூப் சேனலுக்குள்ளே வராதிங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து காம்படிஷன் அதிகம். ஸோ ஃபுல் டைம் வந்து நீங்கள் அதில் வரீங்க அப்படின்னா ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகும். ஸோ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து ஆர்கானிக்காக கொண்டு போங்க. ஸோ உங்களுடைய ப்ரெசன்டேஷன், உங்களுடைய ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஆட் ஆகிட்டே வருவாங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுடைய கரண்ட் ஜாப் என்ன பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஜாபை லவ் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை மீறி எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ஒரு பேஷனாக ஒரு ஆர்ட்டாக வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் விடுங்க. இதை விட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வராங்களோ இல்லையோ, இல்லை உங்களுடைய வீடியோஸ் வந்து வியூஸ் போதோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கான வீடியோ பண்ணும்போது ஸோ ஒரு நாள் புது புது விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிட்டே இருப்பீங்க. அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஆர்ட் ஆஃப் ஸ்பீச், அதாவது உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்த வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் பேசியிருக்க மாட்டோம், அது ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஆனால் ஒரு இடத்த வந்து எப்படி பேசணும் அப்படின்னு நமக்கு சில ஐடியாஸ் இருக்காது. அண்ட் பேசினா அந்த இடத்த நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை வந்து நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு வீடியோ பண்ணும்போது உங்களை வந்து ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக சொல்லணும்னா, வீடியோ மேக் பண்ணுறது இட்ஸ் பியூர்லி பெனிஃபிட்ஸ் டு யூ. ஸோ நீங்கள் இது வரைக்கும் யாராவது ஒருத்தவங்களை வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சுருப்பீங்க, இல்லை அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களால் இம்ப்ரெஸ் ஆகி உங்களே ஃபாலோ பண்ணுறவங்களும் கொஞ்சம் பேர் கிடைப்பாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய பிளஸிங் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறது என்னென்னா, ஸோ வீடியோஸ் மேக் பண்ணுங்கள், என்டர்டைன்மெண்ட்டாக மேக் பண்ணுங்கள், அண்ட் சேம் டைம் வந்து உங்களுடைய கரண்ட் ஜாபை லவ் பண்ணுங்கள், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.